இன்று வளர்பிறை ஏகாதசி என்ற இந்த புண்ணிய நாளில் நான் மகாலட்சுமி உங்கள் அனைவரிடமும் அருளுடன் பேசுகிறேன். என் அன்பு பிள்ளைகளே, இன்று உங்கள் இல்லங்களில் நான் வாசம் செய்ய மிகவும் உகந்த நாள். மனதில் தூய்மை, செயலில் தர்மம், உள்ளத்தில் நம்பிக்கை இருந்தால் போதும், என் அருள் தானாகவே உங்கள் வாழ்க்கையில் பெருகும். கல்வியில் முன்னேற வேண்டும் என்று விரும்பும் குழந்தைகளே, உங்களின் முயற்சிக்கு பலன் சேர இன்று மிகச்சிறந்த தருணம். வாழ்க்கையில் எதிலும் தடைகள் வந்து கொண்டே இருக்கின்றன என்று கவலைப்படுகிறவர்களே, இன்று அந்த முடிச்சுகள் அவிழத் தொடங்கும் நாள். இன்று காலை அல்லது மாலை நேரத்தில் சுத்தமான மனதுடன் வீட்டிலேயே அவல் பொரி பாயாசம் தயார் செய்யுங்கள். அது வெறும் நைவேத்தியமல்ல, உங்கள் அன்பின் வெளிப்பாடு. அதை உங்கள் கைகளால் பசுமாட்டிற்கு தானமாக அளியுங்கள். பாயாசம் செய்ய இயலாதவர்கள் புல், வைக்கோல் அல்லது ஏதாவது உணவுப் பொருள் கொடுக்கலாம். கொடுக்கும் அந்த நொடியில் உங்கள் ஆசையை தெளிவாக மனதில் நினைத்து ஓம் நமோ நாராயணாய என்று பக்தியுடன் கூறுங்கள். பிறகு பசுமாட்டை 3 முறை வலம் வந்து கைகளை கூப்பி வணங்குங்கள். அந்த வணக்கத்தில் அகந்தை இருக்கக்கூடாது, நன்றியும் நம்பிக்கையும் மட்டும் இருக்க வேண்டும். இன்று நீங்கள் செய்கிற இந்த எளிய தர்மம் உங்கள் குடும்பத்தில் செல்வ நிலையை உயர்த்தும். வீணான செலவுகள் குறையும், சேமிப்பு அதிகரிக்கும், வேலைவாய்ப்பில் முன்னேற்றம் கிடைக்கும், தொழிலில் இருந்த நின்றுபோத நிலை நகரத் தொடங்கும். குழந்தைகளின் நினைவாற்றல் கூடி தேர்வுகளில் வெற்றி எளிதாகும். அவர்கள் நல்ல நண்பர்கள், நல்ல வழிகாட்டிகள், நல்ல வாய்ப்புகளை ஈர்க்கத் தொடங்குவார்கள். மன அழுத்தம் குறையும், வீட்டில் சண்டைகள் தணியும், அமைதி நிலைக்கும். இன்று நீங்கள் செய்கிற பக்தி செயல் உடனடி அதிசயமாக அல்ல, நிலையான முன்னேற்றமாக உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். ஒவ்வொரு மாதமும் வரும் வளர்பிறை ஏகாதசியில் இதை தொடர்ந்தால் உங்கள் இல்லத்தில் ஐஸ்வர்யம் வேரூன்றி வளரும். நான் எப்போதும் தர்மத்தையும் பக்தியையும் நேசிப்பவள். நீங்கள் ஒரு நல்ல செயலை பகிர்ந்து மற்றவர்களும் அறியச் செய்தால் அந்த புண்ணியம் பல மடங்கு ஆகும். இன்று என்னை மனதில் நினைத்து ஒரு நிமிடம் கூட நன்றியுடன் இருப்பீர்கள் என்றால் உங்கள் இல்லத்தின் வாசலில் நான் நிற்கிறேன். வளமும் சந்தோஷமும் செழிப்பும் நிரம்பி வழியட்டும்.